ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார். வணக்கம். வணக்கம் தோழர். முதலமைச்சர் விஜய் திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிக்க போயிருக்காரு, அவருடைய உரை. ஆனா இந்த உரையை கேட்கும்போது எனக்கு தேர்தலுக்கு முன்பு அந்த பரப்புரையிலும் இல்ல அவங்க கட்சி விக்கிரவாண்டி மதுரை மாநாட்டில் பேசினா அதே டோன், அதே கான்செப்ட், அதே வார்த்தைகள் மாதிரியே தோணுது. இல்ல முதலமைச்சர் ஆனதுனால எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகள் இல்ல இது வேற ஏதாவது சில பொறுப்புகள் அதெல்லாம் கலந்து எதுவும் வந்திருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அதே சென்ட் ஜோசப் கல்லூரியில பேசுறாரு. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதே டெய்லர் அதே வாடகைன்ற மாதிரி அவர் எலெக்ஷன் நடந்து மக்களை ஒரு முதல்வரா தேர்ந்தெடுத்து இப்ப மக்களுக்கு ஒரு நன்றி செய்யும் கூட்டத்துக்கு போயிருக்கின்றதே அவர் மறந்துட்டாரு. பிரச்சாரத்துக்கு எப்படி திருச்சிக்கு போனாரோ அதே போலதான் பேசினார். ஏன் நம்ம பேசுறோம்னா விஜய் அவர்கள் மேல வன்மம் உடனே கீழே பின்னோட்டத்துல எழுதுவாங்க, பார்த்தீர்களா விஜய் மீது உங்களுக்கு வன்மம். அதெல்லாம் கிடையாது. அதே பஸ் தான், அதே பக்கத்துல இருந்து அதே தனியார் பாதுகாவலர் தான் அப்படியே இருக்காரு. எதுவுமே மாறல. சரி, ஓகே, எதிர்க்க இருக்கிற ஏதோ திருச்சி கிழக்கு இவர் நன்றி சொல்ல போனார்னு சொன்னாங்க. ஆனா திருச்சி கிழக்கு மக்கள் வந்திருக்காங்கன்னா கிடையாது. அதே 5000 பேருக்கு QR கோட்ல டோக்கன் தான் கொடுத்துருக்காங்க. அதே போல டோக்கனை வித்துருக்காங்க. இது எதுவுமே மாறல. நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு பின்னாடி QR கோடு டோக்கனை வித்துருக்காங்களா? ஆமா, நிர்வாகத்துக்கு. ஆமா, காசுக்கு அப்ப நன்றி தெரிவிக்க வரல, இது ஒரு சினிமா பார்க்க வர மாதிரி தான் அவரை பார்க்க வரணும்னு தான் வந்திருக்காங்க. ஆமா. இதுல கொடுமை என்னன்னா திருச்சி கிழக்குல இருந்து பொதுமக்கள் யாரும் வரல, நிர்வாகிகள் சந்திப்புன்னு சொல்லியிருக்கணும். இது திருச்சி கிழக்கு நிர்வாகிகளை சந்திக்க பொதுமக்கள் தானே. பொதுவா அரசியல்வாதிகள் பொதுமக்களை பார்த்தானே வணக்கம் வச்சு நன்றி. தோத்து போனவங்க கூட வருவாங்களே. ஆமா, தோத்து போனவங்க கூட பரவாயில்ல நீங்க இவ்வளவு ஓட்டு போட்டிருக்கீங்க நன்றின்னு சொல்லுவாங்களே. அது அரசியல்வாதிகள் பண்றது. இவரு அரசியல்வாதி கிடையாது. ஏன்னா அவர் எப்படி சொல்றாருன்னா மீட்பருக்கும் மேலானவர் அப்படிதான் சொல்றாங்க. அவங்க கட்சிக்காரர் மேசியாவை தான் பாக்குறாங்க. அப்படிதான் சொன்னாங்க. ஒரு அவதார புருஷரை பாக்குறதுக்கு இது ஒரு அவதார திருவிழா தானே கண்டி. நீங்க சொல்ற மாதிரி மக்கள் சந்திப்போ மக்களுக்கான நன்றி சொல்ல போனோம் விழாவோ இது கிடையாது. அதனாலதான் இது அப்படி இருந்தது. இன்னும் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாலின் போபியா இவருக்கு போகவே இல்லை. ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அந்த ஒரு அரசியல் தான் அவருக்கு ஃபுல்லா. வேற அரசியல் தெரியாதுங்க. வச்சுக்கிட்டாங்க வஞ்சனம். டெல்லி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் பிரச்சனையா இருக்கு, குர்பானி பிரச்சனையா இருக்கு, இதெல்லாம் அவரு தெரியவே தெரியாது, தெரியவும் கூடாது அப்படின்னு ஒரு டீம் வேலை பாக்குறாங்க. சிறுபான்மை கல்லூரிகளுக்கு எல்லாம் ஆபத்து, பிஜேபி மசோதா போட்டு கொண்டு வர போறாங்க. அதெல்லாம் அப்படி நீங்க பண்ணீங்கன்னா பிஜேபியோட கோபத்துக்கு ஆளாயிட்டீங்கன்னா அரசாங்கம் கலைஞ்சிச்சுன்னா என்ன பண்றது? இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாம் எதிர்த்து பேசிடுவாரு. எதுக்குமே பேச மாட்டாருங்க. எதுக்குமே பேச மாட்டாரு. அதான் சொல்றேன்னா எதுக்கெல்லாம் பதில் சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, யாராவது குட்டீஸ் ரீல்ஸ் போட்டாங்கன்னா அதுக்கு ரிப்ளை சொல்றதும், யாராவது எதிர்கட்சிக்காரங்க கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு நக்கல் நையாண்டி பண்றதும். இதை தாண்டி சர்வதேச அரசியலோ தேசிய அரசியலோ எதுவுமே தெரியாது. டீசல் விலை, பெட்ரோல் விலை தினம் ஏறிக்கிட்டு இருக்கு. அதை ஒட்டி பாத்தீங்கன்னா விலைவாசியில ஆரம்பிச்சு ஹோட்டல்ல உணவகங்கள்ல இருந்து மளிகை சாமான்ல ஆரம்பிச்சு காய்கறி வரைக்கும் எல்லாமே விலை ஏறி போச்சு. எவனுமே இன்னைக்கு வாழ முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். இது பத்திலாம் எதை பத்தியுமே கவலை இல்லை. அண்ணன் மனசை நோகடிச்சிடக்கூடாது யாருமே. அண்ணனை எதிர்த்து யாரும் கேள்வி கூடாது. ஊடகங்கள் யாராலும் அவருக்கு எதிராக பேசக்கூடாது, பத்திரிகைகளும் அவருக்கு எதிராக பேசக்கூடாது. கருத்து சுதந்திரம்ன்றது நசுக்கப்படுது. நான் விவசாயியோட குடும்பத்துல பிறக்கல அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு பச்சை துண்டு போட்டாரு திருச்சி கூட்டத்துல. ஆனா இதே இன்னைக்கு விவசாயிகள் நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க பிச்சை ஏந்தும் போராட்டம் நடத்துறாங்க. தன்னோட உரிமைகள் கேட்டு போராடுறாங்க. இது வேற எதுவும் கேட்கல, அண்ணன் சொன்னதுதான் கேட்கறாங்க. நீங்க என்ன சொன்னீங்க எங்களுக்கு வாக்குறுதி, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி கொடுங்கன்னு ஒரு போராட்டம் பண்ணா விரட்டி அவங்களை தீவிரவாதிகள் போல நடத்தப்படுகிறார்கள், தீவிரவாதி போல கைது செய்யப்படுகிறார்கள். இந்த பிரச்சனை இருக்கு. ஆனா என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆர்பிஐ எங்களுக்கு அந்த கைடன்ஸ்குள்ள இருந்தா மட்டும்தான் நாங்க அதை பண்ண முடியும். இவரு அந்த தேர்தல் அறிக்கை கொடுக்கும் போதும் அதே விதி தான் இருந்தது, இப்போ அதே விதி தான் இருக்கு. மக்களை ஏமாற்றுகின்ற இவர் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு முதல்வர், அதுவும் பாத்தீங்கன்னா இன்னும் முழுதாக 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ளே ஒரு அரசாங்கம் எக்ஸ்போஸ் ஆகும், ஒரு தலைவர் எக்ஸ்போஸ் ஆவார்னு பாத்தீங்கன்னா அது மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் தான். இந்த நிலைமையில தான் இருக்கு. திருச்சி மக்கள் கிட்ட திருப்பி போய் என்ன கேட்கிறாருன்னா, ஏற்கனவே ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்க நன்றி சொல்ல, ஏற்கனவே ஓட்டும் நீங்க அங்க போய் கேட்கவே இல்லை, வெறும் ஹலோகிராமும் கட்ட ஓட்டை வச்சு நீங்க வாக்கு செலுத்தினாங்க. அதை நீங்க பதவியும் ராஜினாமா பண்ணிட்டீங்க. ஆனா என்ன சொல்றாருன்னா, திருச்சி கிழக்கு எனக்கு செல்ல பிள்ளைங்க,
இது யாரை ஏமாத்து அந்த மக்களுக்கும் நீங்க போய் நன்றி சொல்ல. ஆனா திருப்பி மக்கள் இவர் வந்து தேர்ந்தெடுக்கணும். இவர் சொகுசா கோட்டு போட்டுன்னு கோட்டையில உட்காந்துப்பார். ஓட்டு போட்டோம் இன்னைக்கு ரோட்ல இருங்க. இவர் திருச்சிக்கு வந்து முதல்வர் வந்து போறாரு. திருச்சி முழுக்க வந்து மக்கள் நடமாட முடியல. பேருந்துகள் வந்து கிடையாது. 4 கிலோமீட்டர் 5 உங்களுக்கு தெரியும் சென்னை விட எத்தனை மடங்கு வெயில் அடிக்கும் திருச்சின்னு. திருச்சி முழுக்க இன்னைக்கு வந்து கட்டுப்பாடுகள். நீங்க தான் சொன்னீங்களே எஸ்ஓபி போட்டு எங்களை முடக்குறாங்க. இப்ப சட்டம் உங்க கையில தானே சார் இருக்கு. யார் சார் உங்களுக்கு எஸ்ஓபி போட்டாங்க? யார் மோடி வந்து போட்டாரா இல்ல ட்ரம்ப் வந்து உங்களை முடக்கிட்டாங்களா? ஸ்டாண்டர்ட் ஆர்டர் ஸ்டாலின் ஸ்டாண்டர்ட் ஆர்டர், அதாவது ஸ்டாலின் எஸ்ஓபி வந்து அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இன்னைக்கு யாரோட எஸ்ஓபி இருக்கு? அதை சொல்றேன். மக்கள் வந்து இந்த அரசியல் வந்து புரிஞ்சுக்கணும். மக்களை யாரும் நம்ம வந்து குறை சொல்ல. திரு விஜய் அவர்கள் தான் மக்களை வந்து கொச்சைப்படுத்துறாரு. இதை விட ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனமான அரசியல் கிடையாது. உங்களுக்கு வாக்களித்த மக்களே நீங்க போய் சந்திக்கல. யாரு பண்ணையார்த்தனமான அரசியல் பண்றாங்க? திரு விஜய் அவர்கள் தான் மேட்டுக்குடி அரசியல் பண்ணையார்த்தனமான அரசியல் பண்றாரு. இல்ல இப்ப அவர் வாதங்களை வைக்கிறாருல்ல, ஸ்டாலின் அன்கிள் பயமா, அதே தான் அவர் கேட்கிறாரு. நீங்க ஏதோ வேர்ல வெண்ணி ஊத்திட்டு போயிட்டீங்க, எப்படி சரியாகும் அப்படிங்கிறாரு. அப்ப கிட்டத்தட்ட 5 வருஷமும் இதே விஷயத்தையே சொல்லிடுவாரா? எதுவா இருந்தாலும் ஸ்டாலின் தான் காரணம் சொல்லிடுவாரா? அவங்க ஒரு பேட்டர்ன் வந்து செட் பண்ணிட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நிர்வாகம் தெரியாது, நிர்வாகத்தை கத்துக்க நீங்க தயாரா இல்ல. எம்எல்ஏக்கள் யாரும் பாத்தீங்கன்னா மக்களை போய் இன்னைக்கு வரைக்கும் சந்திக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போது, நன்றி கூட இன்னும் வந்து தெரிவிக்கல. தினந்தோறும் பாத்தீங்கன்னா ஆய்வுகள் வந்து பண்றாங்க. என்ன ஆய்வு பண்றாங்கன்னு தெரியல. அதே மாதிரி மக்களை வந்து அச்சுறுத்தும் விதமாக ஒருத்தரும் பாத்தீங்கன்னா தாவேகா கட்சிக்காரங்க வந்து ரீல்ஸ் போடுறது மட்டும் போலீஸ்காரன் கையை ஒரு பக்கம் வெட்டுறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குமாரபாளையத்துல 2 பாலியல் சம்பவங்கள்ல இருந்து 3 வயசு குழந்தை. இதே நீங்க வந்து 2 குழந்தைக்கு வந்து ஒரு பாலியல் சம்பவம் நடந்தது, திமுக ஆட்சி நடந்தது. அது எல்லாருமே கண்டிக்கிறோம். திமுக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. ஆனா நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க. 12 வயசு குழந்தைக்கு அதே மாதிரி குமாரபாளையத்து தினம்தோறும் நீங்க செய்தித்தாள்ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தினம்தோறும் கற்பழிப்பு, கொலைகள், பாலியல் குற்றங்கள், அதே மாதிரி கஞ்சா கடத்தல இருந்து காவல்துறையை வந்து தாக்குனதுல இருந்து எல்லாமே இதுல பெருவாரியாக ஈடுபடுற யாருன்னு பாத்தீங்கன்னா தாவேக்கவர் தான். ஆனா தாவேக்கனர் தான் ஈடுபடுறாங்க. தாவேக்கவர் தான் ஈடுபடுறாங்க. இது நம்ம சொல்லல. காவல்துறை கொடுக்குற டேட்டாவும் நீங்க கம்ப்ளைண்ட் எடுத்து பாருங்களேன். ஒண்ணு இல்ல, இந்த 25 நாட்கள் தமிழகத்தில் நடந்த இந்த எஃப்ஐஆர் டீடைல்ஸ் மட்டும் நீங்க வாங்கி பாருங்க. அதுல பெருவாரியார் குற்ற சம்பவங்கள் ஈடுபட்டவங்க யாருன்னா தாவேக்காவில் தான் இருக்காங்க. இதை நம்ம சொல்லல, தாவேக்காவினரே சொல்றாங்க. சோ இப்படிதான் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அண்ணன் தான் முதல்வர், நம்ம எந்த தப்பு பண்ணாலும் நம்மள போலீஸ் தண்டிக்காதுன்னு சொல்லிட்டு காவல் நிலையத்திற்கு வந்து காவலரை வந்து தாக்குறாங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு போட்டாரு அண்ணன், இன்னும் அதை திறக்கவே இல்லை. அதுக்குள்ள அந்த அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படையில இருக்கிற காவலருக்கு தொல்லை. அந்த பெண்ணை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணிருக்கான், பாலியல் ரீதியா ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கும்போது திருப்பி என்ன சொல்றாருன்னா, மாண்புமிகு முதல்வர் அவங்களுக்கு பயம் இல்லையா? விஜய் அண்ணா வந்து ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, பெண்கள் விஷயத்துல ஸ்ட்ரிக்ட், சட்டம் ஒழுங்குல ஸ்ட்ரிக்ட் சொன்னாங்களே, அப்ப அந்த பயம் அந்த போலீஸ்க்கு இவர் கீழே ஒர்க் பண்ற யாருக்குமே இல்லையா? சார் இப்ப காவல்துறையே அச்சத்துல இருக்காங்க. என்ன நடக்கும்னு அவங்களுக்கே தெரியல. ஏன்னா முதல்வரோட கட்டுப்பாடுல தான் காவல்துறை இருக்குன்னு சொல்றாங்களேன்னு அவர் எந்த விதமான அந்த என்ன சொல்றதுன்னா அந்த ப்ரொசீஜர் என்ன இது வரைக்கும் அவருக்கு எதுவுமே தெரியல. காவல்துறை அதிகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையை சார்ந்தவரே ஒரு 12 வயசு பையனுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவரு அரெஸ்ட் ஆகுறாரு. இன்னும் கோடம்பாக்கத்துல. ஆமா, கோடம்பாக்கத்துல ஒரு சின்ன பையனுக்கு மது இருந்து போட்டு அவர் ஏதோ சஸ்பெண்ட் ஆயிருக்காரு. 2 நாளைக்கு காவல்துறை இருக்கணும் இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான. சரி ஓகே, கீழ் லெவல்ல தான் இப்படி இருக்காங்கன்னா ஐஜி லெவல்ல இருக்காங்க. அவங்களே பாத்தீங்கன்னா ஒரு பாலியல் சம்பந்தமான அந்த குழந்தை பாதிச்சிருக்காங்க சூலூர்ல, அந்த பிரஸ் மீட்ல சிரிச்சுக்கிட்டு பேட்டிக்கிறாங்க. அதை நம்ம கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கலாம், ஏன் காவல்துறை அதிகாரியும் ஒரு பெண் தானே, அவங்களும் ஒரு மனிதர் தானே, சிரிக்க கூடாது? ஏங்க சட்டம் இன்னைக்கு வந்து சந்திச்சிருச்சுட்டு இருக்குங்க. நீங்க அதை வந்து சரி பண்ணுங்க. அதை தாண்டி மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் நீங்க வந்து நிறைவேற்று. நீங்க தானே சொன்னீங்க அடுத்த நொடியே அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, விஜய் அரசு டிவிக்கு அரசாங்கம் அமைந்த உடனே பெண்களுக்கு வந்து தமிழகம் முழுக்கும் இலவச பேருந்து கொடுக்கணும். எங்க போச்சு அந்த திட்டம்? நமக்கு வந்து புரியவே இல்லை. நீங்க வந்து சிறப்பு அதிரடிப்படைன்னு சொன்னீங்க, எங்க போச்சு அந்த திட்டம்? தெரியவே இல்லை. பர்சனல் நிகழ்ச்சிக்காக நீங்க போறீங்க, விழுந்து விழுந்து பண்றீங்க, நாங்க ஒத்துக்கிறோம். அதே நேரத்துல ஒரு அரசு விழா இந்த கடந்த 30 ஆண்டுகள்ல அந்த மாதிரி தள்ளி வச்சதா சரித்திரமே. ஏதாவது மிகப்பெரிய ஒரு பேரிடர் நடந்தாதான் சொல்லுவாங்க வர முடியாதுங்கன்னு. இந்த பக்கம் வந்து விழாக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுவாங்க. நீங்க உங்க பிஏக்கு வந்து இல்ல விழாக்கு நீங்க போய் ஜாலியா வந்து கோட்டு சூட்ல இருந்து நீங்க வந்து வேட்டி சட்டை போட்டு வந்து அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பிரேக்கிங் நியூஸ். இதுதான் தமிழ்நாடா? இல்ல அதைத்தான் சொல்றாரு. இதையெல்லாம் வச்சு நீங்க விமர்சனம் பண்றீங்க சார். கல்யாணம் விட்டு போக கூடாதா? ஏன் நான் கோட்டு சூட்டு போடக்கூடாதா? இதெல்லாம் வச்சு என்னை கலாய்க்கிறீங்களா அப்படின்னு அதையும் சொல்றாரு அவர் மேடையிலே. சார் நீங்க கல்யாண வீட்டுக்கு ஜோடியா போங்க, நீங்க அஜித் அம்மா வந்து இறந்து போனதுக்கு ஜோடியா போங்க, அது உங்க பர்சனல். யாருமே ஜோடியா போனது இல்ல, நான் கோட்டு சுட்டு போடுறது, நான் எங்க போனாலும் எதையாவது நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாரு. ஆமா சார், நீங்க கோட்டு போடுங்க, பிரச்சனையே கிடையாது. இங்க ஓட்டு போட்ட மக்களோட வாழ்க்கை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பாத்தீங்கன்னா நீங்க பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பண்ணி நீ 20 ரூபா வாங்குறாங்க, 30 ரூபா 40 ரூபா. எதுவுமே பேசுறது எதுவுமே பேசுறது இல்ல. நீங்க
இங்க வந்து இன்னைக்கு கூட நம்ம எதிர்பார்த்தோம் இபி சம்பந்தமா பிரச்சனை இருக்கு, மின்வெட்டு சம்பந்தமா ஏதோ ஒண்ணு சொல்ல போறாருன்னு நினைச்சா எதுவுமே வந்து பேசல. எல்லாமே நீங்க வந்து முந்தைய அரசுன்னு சொல்லலாம். அப்புறம் நீங்க எதுக்கு சார் இங்க இருக்கீங்க சொல்லுங்க? நீங்க வந்து 24 மணி நேரமும் நான் மக்களுக்காக உழைப்பேன், எனக்கு வேற வேலை இல்லை, இன்னைக்கும் என்டாஸ் பண்றாரு, எனக்கு வேற வேலையும் இல்லை, மக்களுக்கு சேவை பண்ணதா. அப்படி நீ என்ன சேவை பண்ணீங்க இந்த 24 நாள்ல? நீங்க என்ன சேவை பண்ணீங்க ஒரு லிஸ்ட் டெல்லிக்கு போய் தமிழ் தாய் வாழ்த்துக்கான உரிமையெல்லாம் பெற்று தந்தாருங்கிறாங்க. சார். கெஞ்சுறீங்க சார், இப்போ ஒரு பிரேயர் பண்றீங்க, மண்டாடுறீங்க. எதுக்கு நீங்க மண்டாடுறீங்க? அது நம்ம உரிமை, தமிழ் தாய் நம்மளோட உரிமைங்க, அது சட்டமாக்கி இருக்குங்க. இது எங்களோட மாநிலம், நாங்க இன்னைக்கு இப்படிதான் வந்து பாடுவோம்னு சொல்லுங்க. அதையே நீங்க போய் அங்க கேட்டுங்க. 4 கோரிக்கைகள் வந்து வைக்கிறார். தமிழ்நாட்டுல 4 பிரச்சனை தான் இருக்கா? எவ்வளவு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுல? ஏன் அது நீங்க பேச மாட்டீங்க? பேசுறது உங்களுக்கு என்ன தயக்கம், என்ன பயம்? ஏங்க நீங்க தமிழ்நாட்டோட முதல்வருங்க, ஸ்டைலா கெத்தா கோட்டு போட்ட மாதிரி கெத்தா பேசுங்க. பத்திரிகையாளரை வந்து சந்திங்க, பொதுமக்கள் பிரச்சனையை வந்து சந்திங்க, விவசாயிகள் உங்களை பார்க்க வராங்க, அவங்க கிட்ட ஒரு மனு வாங்க, இதெல்லாம் பண்ணுங்க. விவசாயிகளுக்கு எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்றாரு. அவங்க விவசாயிகள் போராட்டங்கிறாங்க, பயிர்க்கடன் தள்ளுபடியில எங்களுக்கு பெரிய ஏமாற்றங்கிறாங்க. ஆனா இவர் வந்து நான் வந்தவொடனே செஞ்சுட்டேன் அப்படிங்கிறாரு. சார், முதல் கையெழுத்துல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் அவர் போட்ட திட்டங்கள் எல்லாமே அவர் கொடுத்த வாக்குறுதியில அவரே வந்து நிறைவேற்றுறது இல்லை. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்றாக இருக்கு. நம்ம வந்து ஏதோ இது போன போக்குல நம்ம வந்து சொல்ல. விவசாயிகளுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? முழுமையான கடன் தள்ளுபடி. சிறு குறு விவசாயிகளுக்கு 5 ஏக்கருக்குள்ள இருக்கும் முழுமையான கடன் தள்ளுபடி சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றீங்க? 50,000 மட்டும் தான் நீங்க வாங்கிருக்கணும். 5 ஏக்கருக்குள்ள இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 50%, 300% தள்ளுபடின்னு சொல்றீங்க. சப்போஸ் நீங்க வந்து 50,500 ரூபாயோ இல்ல வந்து 60,000 ரூபாய் நீங்க வாங்கினீங்கன்னா அதுல 25% தான் உங்களுக்கு வந்து தள்ளுபடி. அதே மாதிரிதான் 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கணும் நீங்க வந்து 50% கடன் தள்ளுபடி சொல்றீங்க. இன்னைக்கு உரம் எல்லாம் பாத்தீங்கன்னா 47% வந்து விலைவாசி வந்து ஏறி இருக்கு. அது குறித்து ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? முதல்ல விலைவாசி ஏறி இருக்கு, அது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எத்தனை கொலைகள் நடந்திருக்கு, எத்தனை கொள்ளைகள் நடந்திருக்கு, எத்தனை கற்பழிகள் நடந்திருக்கு, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அது குறித்து ஏதாவது முதல்ல ஒரு வாய் திறந்து பேசுறாங்க. அது கடந்த கால ஆட்சி தான் காரணங்கிறாரு. அவங்க போட்டு வச்சுட்டாங்க, வேர்ல வெந்நீர் ஊத்திட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதனால அந்த வேர் அழுகி போனதுனால வேற வழி இல்ல, அதெல்லாம் நடக்குதுங்கிறாரு. சார், முதல்வர்ன்றது தமிழ்நாட்டினோட உச்சபட்ச ஒரு பதவி. அவர்தான் டாப். அந்த உச்சபட்ச பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அந்த கௌரவம் வந்து இருக்கு. நீங்க இன்னும் வந்து சினிமா கதாநாயகன் இல்ல, நீங்க இன்னைக்கு அரசு செயல்படுத்த வேண்டிய, அதுக்கு வந்து உயிர் கொடுக்க வேண்டிய ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க. சட்டத்தை சாகடிக்காதீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல இப்ப அவர் என்ன சொல்லுவாங்க, இப்பதானங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, ஒரு 6 மாசம் கூட டைம் தர மாட்டீங்களா? அப்பதானே வந்திருக்கிறாங்க, அதுவும் இளைஞர்கள் எல்லாரும். அதனால ஒரு 6 மாசம் கழிச்சு விமர்சிங்க, ஏன் அதுக்குள்ளேயும் விமர்சிக்கிறீங்க? விஜய் மீது உங்களுக்கு வன்மமா அப்படிங்கிற மாதிரி தாவைக்காவனரெல்லாம் தொடர்ந்து பேசுறாங்க. சரிங்க சார், நீங்க வேலை செய்யறதுக்கு 6 மாசம் நீங்க கேக்குறீங்க, பரவாயில்ல, நீங்க 5 வருஷம் முழுசா எடுத்துங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி நீங்க கண்டிப்பா வேலை செய்ய போறது இல்ல. ரீல்ஸ்ல தான் நீங்க போட்டிருக்கோம். இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ஊருக்கு 10 பேரை வந்து இந்த பிஆர் ஏஜென்சி அமைச்சு பாத்தீங்களா தாவேக்காவோட சாதனைகள்னு சொல்லிட்டு இன்னமும் நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்லயும் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி தான் நீங்க வந்து பரப்புறீங்க. நேரா நீங்க இன்னைக்கு போங்க, எந்த கிராமத்துல வேணும் போங்க, டீ கடை, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டு தாவேக்கா தொண்டர்கள் பார்த்துட்டு திமுக எங்களை இன்னும் நசுக்குது, திமுக எங்களை ஒடுக்குதுன்னு இந்த காழ்ப்புணர்ச்சி வந்து நீங்க பேசுங்க. களத்துக்கு எப்ப வர போறீங்க அதெல்லாம் நீங்க சொல்லுங்க. கரெக்ட் தான், திமுக வந்து மக்கள் வந்து தண்டனை கொடுத்துட்டாங்க, திமுக இன்னைக்கு தோத்து போச்சு, ஓகே ரைட்டு, நாங்க ஒத்துக்கிறோம். உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்களா? ஆதரவுனா மக்கள் ஆதரவு கொடுக்கல, திமுக ஆதரவு கொடுத்தது, இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்தாங்க, விடுதலை ஆதரவு கொடுத்தாங்க. அந்த ஆதரவு தான் நீங்க ஆட்சி அமைக்கிறது நீங்க மறந்துட்டு நீங்க இன்னும் சுகபோக்க வாழ்க்கை தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்க அமைச்சர்கள் என்ன சொல்றாங்க சொல்லுங்க? டாஸ்மார்க் மந்திரி சாத்தியம் இல்லைன்றார். நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க வந்தா ஆமா அவர் லாஜிக்கா பேசுறாரு சார். அந்த அமைச்சர் பேச்சுலதான் கொஞ்சம் ஒரு யதார்த்தம் இருந்தது. மத்த எல்லாமே சினிமா பஞ்சு தான், ஒரே நாள்ல முடிச்சிருவோம் அப்படி இப்படி நாங்க. ஆனா அந்த அமைச்சர் பேச்சை நான் கவனிச்சேன். டாஸ்மார்க் வருமானத்துல தான் இங்க ஓடுது, கொஞ்சம் இப்படித்தான் அப்படின்னு கொஞ்சம் ஏதோ யதார்த்த நிலையில பேசுறாரு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி சிஎம் பேசுறதுக்கு அவர் பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லையே. ஆனா நீங்க தானே அறிக்கை விட்டீங்க, அப்ப ஒரே நாள்ல 17 டாஸ்மார்க்கள் வந்து மூடுறன்னு சொன்னீங்க. எங்க மூடுனீங்க? ஏதாவது ஒரு கடையை காட்டுங்க மூடணும்னு சொல்லிட்டு. ஒரு சில இடங்கள் அதான் ஒரு பாட்டி ரீல்ஸ் போட்டாங்களே, எல்லாமே பெய்டு ப்ரமோஷன். 45 வருஷமா போராட்டம், 45 வருஷமா டாஸ்மார்க்கே இல்ல. அது எல்லாமே பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரமோஷன்ஸ். பிஆர் ஏஜென்சி வேலை செய்யறதுல 10% தமிழக அரசு வேலை செய்யுன்னு சொல்றோம். பிஆர் ஏஜென்சி எவ்வளவு வந்து அக்ரெசிவா வேலை செய்யறாங்க, உள்ளபடி அவங்க வந்து பாராட்டுறோம். இந்த மாதிரி ஒரு அரசியலை கையில் எடுத்து நீங்க வந்து ஜெயிச்சிட்டீங்கன்றத நம்புங்க. பிஆர் ஏஜென்சியும் நம்பல, திரு விஜய் அவர்களும் நம்பல, யாருமே நம்பல, மக்களும் நம்பல. அரியணையில உட்கார்ந்த மாதிரி பேசுங்கிறீங்க. நீங்க பொறுப்புக்கு வந்துட்டீங்க. ஆமா சார், அது எவ்வளவு பெரிய பொறுப்பு சார் அது. அந்த பொறுப்பை நீங்க உணர்ந்து செயல்படுங்க. இங்க பிரச்சனைகள் இருக்கா? இருக்கு. போதாமைகள் இருக்கா? இருக்கு. பிரச்சனைகளை நீங்க வந்து சார்ட் அவுட் பண்ண முடியும்னு நம்பிக்கையில தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கொடுத்தாங்க. நீங்க இன்னமும் திருப்பி போய் ஸ்டாலின் சார் தான் எல்லாத்துக்கும் காரணம்னா அப்ப ஸ்டாலின் சார் முதலமைச்சர் ஆக்கிடலாமா சொல்லுங்க? தீர்வுகள் உடனே கிடைக்கும். குறைஞ்சபட்சம் அறிவாலயம் போனா சந்திக்க முடியும்.
பிரஸ் மீட் தினமும் வந்து சந்திப்பாரு. தினமும் ஜெயிச்சா மக்களை வீடு தேடி வந்து சந்திப்பேனாரு, அதே போல வருவாரு சார். அதுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் ஜெயிச்ச உடனே இவர் கேட்காமலே மத்திய அரசாங்கம் Z+ பாதுகாப்பு கொடுக்கும். Z+ பாதுகாப்பு இந்தியாலே 7 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வந்து பாஜக பிரமுகர்கள் தான் அது கொடுத்துருக்காங்க. ராகுல் காந்தி கொடுத்துருக்கு. அந்த Z+ எதுக்குன்னா சாமானிய மக்கள் யாருமே விஜய் அவர்கள் நெருங்க முடியாது, கட்சிக்காரர்கள் நெருங்க முடியாது, அதிகாரிகள் நெருங்க முடியாது, யாருமே நெருங்க முடியாம ஒரு இடத்துல அவர் வந்து இருக்காரு. சோ அந்த இடத்துல இருந்தா அந்த உத்தரவுகள்லாம் வந்து பறக்கும். அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியே திருப்பி இங்க நடக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. 91, 96 எப்படி இருந்ததோ அது போலதான் தமிழகம் வந்து இன்னைக்கு சூழல். அந்த மாதிரி ஒரு நிலை தான் வரும்னு நினைக்கிறீங்க? அப்படிதான் இருக்கு இன்னைக்கு. அது ஒரு மாதிரி ரஜினி டென்ஷன் ஆகி, ஒரு சென்னையில டிராபிக் ஆகி, ஒரு கட்சிக்காரங்களே விலகி போய், கூட்டணி கட்சி காங்கிரஸே பதறி போய், காங்கிரஸே 2ஆ உடைஞ்சு மூப்பனார் உருவாகி தமிழ் இந்தியாவிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குன காலகட்டம் இல்ல 91 to 96. இன்னைக்கு அதுதானே திருச்சியில் நடந்தது. இன்னைக்கு திருச்சியில காலம் முழுக்க அதுதானே. இன்னைக்கு திருச்சியே கலவரமா இருக்கு. நீங்க போராட்டங்கள்லாம் போலீஸ் பாதுகாப்பு, எங்க இடையும் வெகுஜன மக்கள் ரோட்ல வந்து நடமாடக்கூடாது, எதுவுமே இன்னைக்கு திருச்சியே இயங்கவே இல்லை. திருச்சியே நீங்க வந்து முடக்கி போட்டுங்க. அதனால என்ன சொல்றாங்க நமக்கு, ஐயா சாமி நீங்க நன்றி சொல்லி வர வேணாம், நீங்க தயவு செஞ்சு நீங்க கோட்டையிலே உட்காந்துங்க, எங்களுக்கு நாங்க சோத்துக்கு என்ன வழி பண்ணுவோம், நீங்க இந்த மாதிரி வந்தீங்கன்னா நாங்க எங்க பொழப்புக்கு எங்க போறோம் தான் மக்கள் புலம்புறாங்க. சட்டம் ஒழுங்கு சார் நீங்க உங்களோட துறையில இருக்கு, உங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கீங்க. நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஸ்டாலின் சார் நீங்க சொன்னீங்கல்ல, இப்ப விஜய் சார் நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்களேன்? உங்களுக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. நீங்க சொல்றீங்க எளிய மக்கள், சாமானிய மக்கள் தான் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, யாருன்னே தெரியாதவங்களாம் இன்னைக்கு மந்திரி அவங்க என்ன பண்றாங்க, அரசு அதிகாரில போய் மிரட்டுறாங்க, எல்லா இடத்துலயும் போய் மாமூல் கேட்கறாங்க. எங்கேயாவது ஒருத்தர் அங்கொன்றும் இங்க ஒன்றாக சிறிய பொறுப்புகளுக்குள்ள நீங்க வந்து பதவி நீக்கம் பண்ணீங்க, உடனே வந்து அறிவிப்பு வருது, இவர் வந்து தாவேக்கால இருந்து இவர் வந்து பதவி நீக்கம் செய்யணும். பெரிய லெவல்ல இருக்குங்க மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் நீ தப்பு பண்றாங்களா, அவங்களை ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க? மக்களுக்காக நில்லுங்க சார். சிங்கப்பெண் அதிரடிப்படை இன்னமும் வந்து தள்ளி போடும் நீங்களே சொல்றீங்க. அடுத்த வாரத்துல இது தொடங்குறேன்னு எதுக்கு சார் அடுத்த வாரம்? நாளைக்கே பண்ண வேண்டியதானே? இன்னைக்கு சார் நீங்க ஒரு நொடியும் நீங்க சொல்றீங்களே எனக்கு வேற வேலையா இருந்தீங்களா, நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி நாளைக்கே ஓபன். சிங்கப்பெண்கிற பேர் தான் மாத்தி இருக்காங்க, மற்றபடி விமன் போர்ஸ்ங்கிறது தமிழ்நாட்டுல கலைஞர் ஜெயலலிதா காலத்துல இருக்கே சார், ஏற்கனவே இருக்கிறது தான். எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க புதுசாலாம் எதுவும் பண்ணுவாங்க. ஆனா தாவேகா கட்சிக்காரங்க இது எல்லாம் விஜய் என்ன அறிமுகப்படுத்துறாருன்னு நினைச்சுக்கிறாங்க சார். அவங்க சொல்றாங்க முதல் பெண் அமைச்சர்னு சொல்றாங்க கீர்த்தனாவை, அதை நம்புறாங்க. முதல் தலித் அமைச்சர் ராஜ்மோகன், தலித் அமைச்சர்னு சொல்றாங்க, அதை நம்புறாங்க. 1967 கலைஞரோட அமைச்சரவையிலே இருந்தாங்க, சத்யவாணி முத்து வந்து அமைச்சரா இருந்தாங்க சார். உங்களுக்கு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல 40 பேருந்தே இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க. ராஜாஜி அமைச்சரவையில இருந்தாங்க, பக்தவச்சலம், காமராஜர், மரகத சந்திரசேகர் எவ்வளவு பெரிய ஆளு சார். சத்யவாணி முத்து எவ்வளவு பேர், பருதி இளவருதி அடிக்கிட்டே போலாம். ஒருத்தர் 2 பேர் இல்ல, நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க சார். ஈவ்டீசிங்கு ஒரு சட்டமே இல்ல, அதுக்கு வந்து சட்டமே எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சட்ட வரியை இந்தியாலே முதல் முறையை எடுத்துட்டு அந்த ஒரு லேடி அந்த இழுத்து போய் அந்த ஆட்டோல கொடுமையாது பண்ணதுக்கு அப்புறம் அவர் கொண்டு வந்தார், சட்டம் எடுத்துட்டு வந்தார். நீங்க அதெல்லாம் இன்னைக்கு பயன்படுத்துங்க. நீங்க சார் நான் என்ன சொல்றேன்னா, படத்துல நீங்க பேசுறீங்க சார், அதுதான் மக்கள் இன்னைக்கு எதிர்பார்க்கறாங்க. என்ன நினைக்கிறாங்க, உங்களை ஒரு சூப்பர்மேனா எதிர்பார்க்கறாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனையா உடனே முதலமைச்சர் பாஞ்சு வருவார்னு நினைக்கிறாங்க. நமக்கு தெரியும் அது வந்து நடைமுறையில சாத்தியம் இல்லைன்னு. ஆனா மக்களோட எதிர்பார்ப்பு அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க குறைஞ்சபட்சம் நீங்க வந்து சட்டத்தை தானே சார் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. உடனே உத்தரவு போடுங்க, கைது பண்ணுங்க. இப்ப இத்தனை 12 இருந்து 15 தடவை வந்து நீங்க முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏறி இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரே ஒரு நாள் மட்டும் தான் ஒரு அறிக்கை விட்டோம், அதுக்கு ஸ்டாலினை குறை சொல்ல முடியாதுல்ல, அது சொல்ல முடியாது. அதனால அதை நீங்க பேச மாட்டீங்க. ஓகேங்களா? இப்போ ஒரு ஜென்சி மீட்னு ஒண்ணு அவங்க நடத்துறாங்க, அவங்க கட்சிக்கு அவங்க நடத்திட்டு அதை எதை கிண்டல் பண்ணினாரு, அதான் சொல்றேன். அதை நீங்க வந்து அது ஒரு காமெடி அப்படின்னாரு. இப்ப நீங்க ஜென்சி கிட்ஸை வந்து நீங்க வந்து கிண்டல் பண்றீங்கல்ல, இப்ப கூப்பா கிருஷ்ணன் ஏற முடியாம ஏறி வந்து என்னென்னோ வளர்றாரு சார். அவரு உட்காந்துக்கிட்டு என்ன சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா சரித்திரத்தை கொண்டுட்டாருன்றாரு. சரித்திரத்துல இடம் பிடித்தார் விஜய்னு சொல்லாம சரித்திரத்தையே கொண்டுட்டாருன்றாரு. என்னன்னோ வந்து அவரால் பேச முடியல, நடுக்கமா இருக்கு. அப்படியே எம்ஜிஆரோட பெருசா திருச்சி கிழக்கிலேயே அவர் தாங்கிற மாதிரி எல்லாம் பேசினாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வேற ஏதோ பொறுப்பு கொடுத்துருக்காங்க. ஆமா, அது வந்து அந்த மாதிரிதான் இருக்கு. சோ அதனால ஆக்டிவா திரு விஜய் அவர்கள் வந்து வேலை செய்யணும். மக்களுக்கான ஒரு அரசாங்கமா எப்போ செயல்படும் தெரியல. அதான் சொல்றேன், இல்ல நீங்க டிக்ளேர் பண்ணுங்க 6 மாசம் கேள்விக்கு கூட திமுக சொன்னீங்க. ஆனா இவ்வளவு அட்ராசிட்டி நடக்கும்போது நிச்சயமாக ஒரு எதிர்கட்சியா கேள்வி கேட்கும். நம்மளும் ஒரு ஊடகவியலாளரா, ஒரு அரசியல் விமர்சகரா நம்மளும் வந்து கேள்வி, உங்களை கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னா நீங்க செயல்படுங்க சார். செயல்பட்டா எங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. விஜய் அவர்கள் நல்லது செய்தாருன்னு நாங்க சொல்ற அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி காட்டுங்களா பாப்போம். நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலன்னா இப்ப கேள்வியே கேட்க கூடாது. விஜய் அவர்கள் 200 யூனிட் மின்சாரம் அதை பத்தி அதை பேசினாரு, 200 கொண்டு வந்தோம். 200 யூனிட் மின்சாரம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கு, திமுக அரசாங்கத்துக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருக்கு. அதை வந்து திமுக வந்து தொடர்ந்தாங்க.
இந்தியாலே முதல்ல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்து தலைவர் கலைஞர் தான் கொடுத்தாரு. இது எதுவுமே உங்களுக்கு வந்து தெரியாது. அதாவது என்னன்னா, எடுத்துட்டு வர வேண்டியது ஒரு திட்டத்தை சொல்ல வேண்டியது, உடனே அது வந்து இல்ல இப்ப சாத்தியம் இல்லைன்னு கூட நீங்க சொல்ல மாட்டேன்றீங்க. இதை எதிர்த்து யாரும் கேட்கறதுக்கும் இங்க ஆட்கள் கிடையாது. இதை எதுக்கு பேசுறதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கே 30,000 ஐடி இங்க இருக்கு சார். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க. ஃபுல்லா அந்த ஐடி ரீல்ஸ் அது உடனே ப்ரமோட் பண்றதுக்கு சார் நீங்க வந்து இல்லைங்க, சமூக வலைதளங்கள்ல விஜய் வந்தீங்க ஆதரிச்சா போதும், தமிழ்நாடு வந்து வளர்ந்துரும், நம்மளுக்கு வந்து சோறு வந்துரும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிடும். நீங்க வந்து ரியாலிட்டி எல்லாம் பேசக்கூடாது. ரியலா என்னடா நீங்க கேள்வியே கூடாது. நீங்க ரீல்ஸ்ல அண்ணனுக்கு வந்து நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். நீ என்னென்னலாம் பேச முடியுமோ அதெல்லாம் வந்து பேசணும். மக்கள் ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு வாக்களித்த மக்களே இன்னைக்கு முகம் சுளிக்கிறார்கள், இன்னைக்கு வருத்தப்படுகிறார்கள். இது ரொம்ப நாளைக்கு இந்த டிராமா வந்து ஓடாது, இந்த படம் தியேட்டர்ல ஓடாது, நீங்க பாத்துங்க. அவ்வளவுதான் நம்மளால வந்து சொல்லணும். அந்த மாதிரியான ஒரு படத்தை தான் இப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் சொன்னது நினைவு இருக்கு. நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரேன்னாரு. அது பயங்கரமா பலர் விமர்சனம் பண்ணாங்க. ஒரு தலைவன் மக்களை தேடி போகணும், என்னை நீ ஜெயிக்க வைய, அதுக்கப்புறம் நான் வந்து பாக்குறேன் என்று சொல்வது வந்து ஏற்புடையதாகுனாங்க. அதே மாதிரி இப்போ வரையும் அவர் மக்களை பார்க்கல. திருச்சி கிழக்கு தொகுதிக்கே போல. எப்பவுமே பார்க்க மாட்டாரு சார். நான் இதை தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கேன். தொடர்ச்சியாக சொல்றேன்னா, 12,500 கிராமத்துக்கு நீங்க போனோம்னா எத்தனை வருஷம் ஆகும் தெரியுமா? 12,500 கிராமத்துக்கு ரூட் மேப் போறதுக்கு உங்ககிட்ட ஆள் இருக்காங்களா? இதெல்லாம் ஓட்டு போட்ட மக்கள்கிட்ட போனா போதும். அந்த போக மாட்டார் சார். இப்ப போனதே பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கும் கூட்டம் எல்லாம் கிடையாது. இன்னும் இந்த 5 தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தல் வருது. அதுல நீங்க வந்து எனக்கு ஓட்டு போட்டுருங்க, ஓட்டு போட்டீங்கன்னா நான் வந்து உங்களை வந்து பாப்பேன்னு திருப்பி சொல்லுவார். திருப்பி மக்கள் வந்து போடுவாங்க, நிச்சயமாக போடுவாங்க. ஒரு 107 தான் கொடுத்துட்டோம், அண்ணனுக்கு இன்னும் ஒரு 5 கொடுப்போம்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா, திருப்பி இங்க உள்ள இருக்கவங்களாம் வெளியில அமைச்சிட்டு இவங்க வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட வந்து உட்காந்துக்கிட்டு திருப்பி எப்போ வருவார்னா 2029 எலெக்ஷன் வரும். இல்லைன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் வரும். அப்ப வந்து அண்ணன் பேசுவாரு. அதோட 2029 பேசுவார். அதோட திருப்பி 31 வந்து பேசுவார். சார் உங்களுக்கு என்ன சார், நாட்டுல நல்லது நடந்தா என்ன? அண்ணன் ஹாப்பியா இருக்காரா? அண்ணன் சந்தோஷமா இருக்காரா? அவ்வளவுதான் தேவை. நாடு எப்படி நாசமா போனா யாருக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் இங்க கிடையாது. சரி, தூய சக்தி ஊழல் சக்தி சொன்னவங்களோட ஆதரவை பெற்றுக்கொண்டாரே, அதுல எந்த விமர்சனமும் இல்லையா? அதாவது பாத்தீங்கன்னா, முன்னாடி எல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம், வட மாநிலத்துல அரசியல்வாதிகளை நம்ம வந்து ட்ரால் பண்ணுவோம், பிஜேபியோட வாஷிங் மிஷின்ல போட்டா எல்லாரும் தூயவர்களும். அதனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நவீன வாஷிங் மிஷின் பாத்தீங்கன்னா தாவேகா வாஷிங் மிஷின்ல போட்டீங்கன்னா அது தூய சக்தியா தீய சக்தியா தான் தூய சக்தியா மாறிடும். சோ இவர் சொல்றாரு, எனக்கு 60 நாள் டைம் கொடுங்க, 5 வருஷம் டைம் கொடுங்கன்னு கேக்குறீங்க. ஆனா ஒருத்தன் கட்சியை உடைக்கிறதுக்கு மட்டும் 1 செகண்ட்ல உடைக்கிறீங்க. எப்படி உடைக்கிறீங்க? உடனே வராங்க, உடனே சேர்த்துப்பீங்க. 6 மாசம் டைம் வேணும். பட் இந்த மாதிரி வந்து வேணும் சார். ஏன்னா உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இப்போ வந்து மக்கள் கிட்ட போய் சேவை பண்ணோம்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. பிரச்சனைகளை கையாளுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கஜானால காசு கிடையாது. ஆனா ஒரு கட்சியை உடைக்கணும்னா உங்களுக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா நீங்க அதுதான் வந்து திருட்டுத்தனம் பண்ணி தான் வந்திருக்கீங்க. அதனால அது உங்களுக்கு நல்லா தெரியுது. நல்லது செய்யறதுக்கு உங்களுக்கு தெரியல. ஆனா குதிரை பேரம் பேசுறதுக்கு உடனே உங்களால முடியுது. அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு உடனே முடியுது. எம்எல்ஏக்களை உடைக்கிறதுக்கு உடனே முடியுது. அந்த கட்சியை காலி விரும்பி வராங்களாமே சார். விரும்பி வேணா எப்படி விரும்பி வராங்க? என்ன நீங்க என்ன எம்ஜிஆரா இல்ல காமராஜரா இல்ல கலைஞரா? வெற்றி பெற்று எம்எல்ஏக்கள் எல்லாம் அந்த தொகுதிக்கு என்னென்ன பண்ணி ஜெயிச்சிருப்பாங்கன்னு உலகத்துக்கே தெரியும். எல்லாருக்குமே தெரியும். மணிகண்டன் வீராசாமி தேவையில்லை, ஜீவசாப்தன் தேவையில்லை. நம்ம கீழே வியூவர்ஸ்க்கே கமெண்ட்ல போட்டுருவாங்க ஒரு எம்எல்ஏ எப்படி ஜெயிக்கிறாங்க. அவ்வளவு செலவு பண்ணி ஜெயிக்கிற ஆட்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்யறாங்கன்னா அது எப்படி அது கணக்கு இல்லாம இருக்கும். நிச்சயமா ரொம்ப சாதாரணமா எல்லாருக்குமே தெரியும். அதான் சொல்றேன் சார். ஒரு 3 வருஷம் இருந்தா பரவாயில்ல, 10 நாள்ல ராஜினாமானா அப்ப என்ன கணக்கு பேச? அவங்களும் வந்து விஜயோட பாலிசியை தான் ஃபாலோ பண்ணாங்க. எங்க தொகுதியில ஜெயிச்ச மதுராந்தகம் தொகுதியை சார்ந்த மரகதம் குமார் ஒரு முறை எம்பி, 2 முறை எம்எல்ஏ இருந்தாங்க. அந்த அம்மா தொகுதிக்கு வந்து நன்றி கூட தெரிவிக்கல, நேரடியா போயிட்டு ராஜினாமா வந்து பண்றாங்க. அப்ப உங்களோட உள்ள அர்த்தம் என்ன? உள்நோக்கணும். ஓட்டு போட்ட மக்களையும் நீங்க மதிக்கல. நீங்க தான் சொல்றீங்க நாட்டை நான் தலைகீழா மாத்த போறேன். இதுல எவ்வளவு பெரிய பொருளாதார நெருக்கடி இருக்கு. திருப்பி ஒரு இடைத்தேர்தல் சந்திக்கிறேன்னா எவ்வளவு பெரிய சிக்கல்கள் வந்து இருக்கு, நிர்வாக சிக்கல் இருக்கு. சார் திமுக தெளிவா சொல்றாங்க, நாங்க ஒரு இடைத்தேர்தலை சந்திக்க தயாரா இல்லை. இந்த அரசாங்கம் போட்டோம், நாங்க எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம், 6 மாசம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நீங்க அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல ஆட்சி பண்ணிருக்கீங்களா? ஆட்சி நீங்க பண்ணிருந்தா ஒரு எதிர்கட்சி உங்களை வந்து பாராட்டுவாங்க சார். நீங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. திருப்பி நீங்க மக்களை என்ன ஆக்குறீங்க? முட்டாளாக்க தான் நீங்க முயற்சி பண்றீங்களே கண்டி. நீங்க சொன்ன எதுவுமே பண்ண வேணாம் சார். எல்லா கோட்டையும் அழிங்க, முதல்ல இருந்து நீங்க வாங்க. திமுக சரியில்லை, ஓகே. அதிமுகன்னு ஒரு கட்சியே இல்லை, உடைச்சிட்டீங்க, ரைட்டு, ஓகே. நீங்க வந்தீங்கல்ல, நான் வந்தா அடுத்த செகண்ட் இங்க எல்லாம் மாறுன்னு சொன்னீங்க. நீ என்னத்தை மாத்திரீங்க? இந்த 25 நாள்ல ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க. விஜய் வந்தார், இதை செய்தார், இதனால மக்கள் பயனடைந்தார், ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க. ஏங்க திமுக அந்த 5 வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றினாங்க. மகளிர் பேருந்துல ஆரம்பிச்சு உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சைன் பண்ணாங்க. நீங்க சொன்னீங்களே 200 யூனிட் மின்சாரம் ஹம்பக்கு போர்ஜரி, அதே நீங்க வந்து சரியா வந்து சொல்லல.
சிங்க பெண்கள் பாதுகாப்பு படைன்னு சொன்னீங்க, அதுவும் நீங்க வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓபன் பண்ணல. மொத்தம் 34 பேர் தான் தமிழ்நாடு முழுக்க போட்டுங்க. 39 மாவட்டம் இங்க இருக்கு. மாவட்டத்துக்கு ஒருத்தர் கூட நீங்க போடவே இல்லை. நீங்க ஏற்கனவே இருந்த வந்து பிங்க் அந்த பேட்ரோல தான் நீங்க வந்து சிங்கப்பெண் அதிரடி படைன்னு மாத்துறீங்க. ஸ்டிக்கர் மட்டும் தான் சார் மாத்தி விட்டீங்க. அம்மா உணவு ஐயா ஸ்டாலின் காலத்திலேயே அப்படியே தொடர்ந்தது. வந்த உடனே போட்டோவை தூக்கிட்டு உங்க போட்டோ வைக்கிறீங்க. இதுதான் நீங்க பாத்திருக்கீங்க. இதுதான் தமிழ்நாட்டுக்கான மாற்றம். இதை தாண்டி என்ன மாற்றம் இங்க நிகழ்ந்திருக்கு சொல்லுங்க. தொழில் முதலீடுகள் 2 முதலீடுகள், பெரிய முதலீடுகள் கிட்டத்தட்ட 17,500 கோடி 16,500 கோடி வெளி மாநிலங்களுக்கு ஆந்திராவுக்கு போயிருக்கு. அதை தாண்டி என்ன உங்க அமைச்சர் வந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு அரசியல் சொல்றாங்க, உறுதியா தெரியல. அந்த கீர்த்தனாங்கிறவங்க ஜெகன்மோகன் ரெட்டிக்கு வேண்டப்பட்டவங்க, ஆமா, ஆந்திரா கவர்மெண்ட்டுக்கு வேண்டப்பட்டவங்க. அதனால ஆந்திராவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போனதுலயே ஏதோ ஒரு சந்தேகம் இருக்குன்னா விமர்சனமா போடுறாங்க. விஜயோட ஒரு நிழலாக இருக்கின்ற ஒரு தொழிலதிபர் அவர் தான் பாத்தீங்கன்னா ஆந்திரா அந்த நீங்க சொல்ற ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ரொம்ப நெருக்கமான அவர் தான் விஜயோட எங்க போனாலும் பயணப்படுறாரு. நீங்க ஒண்ணும் இல்ல சார், உங்களோட தனி விமானத்துல யாரை கூட்டு போறீங்க, உங்க சிகை அலங்கார நிபுணர் கூட்டு போறீங்களா, அது உங்களோட பர்சனல், நம்ம வந்து வேணாம் சொல்லலாம். ஆனா யாரோட வரி பணத்துல கொடுக்குறீங்க, மக்களோட வரி பணத்துல உங்களுக்கு சிகை அலங்கார நிபுணருக்கு வந்து தனி விமானம், அவருக்கு வந்து சம்பளம் எல்லாம் போகுது. மக்கள் இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடிட்டு இருக்காங்க. விவசாயி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்ன சார் இருக்கு உங்களுக்கு? நீங்க சொன்னதுதான் சார், நாங்க புதுசாலாம் கேட்கல. திமுகவோட தேர்தல் அறிக்கை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு நம்ம சொல்ல. 8,500 ரூபாய் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க, 2,000 ரூபாய் கொடுக்கும். அதை கேட்கவே இல்லையே. திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்லி தானே அந்த 1,000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்க. இன்னும் 4,000 ரூபாய் கொடுக்கும் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலை இல்ல பட்டதாரிகள் இருக்காங்க. 4,000 ரூபாய் கொடுக்குன்னு சொன்னீங்க. எப்போ கொடுப்போம்னு ஒரு டேட் சொல்லுங்க. 5 வருஷம் கழிச்சு கொடுப்பீங்களா? சொல்லிடுங்க, பிரச்சனை இல்லை. அது வரைக்கும் நாங்க வாயே திறக்கல. 2,500 ரூபாய் மகளிர் கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ கொடுப்போம்னு சொல்லுங்க. மூத்த குடிமக்களுக்கு வந்து 3,000 ரூபாய் வந்து இது தரேன்னு சொல்லியிருக்கீங்க, உதவித்தொகை தரேன்னு சொல்லிங்க. அது எப்போ கொடுப்போம்னு சொல்லுங்க. 6 சிலிண்டர் தரேன்னு சொன்னீங்க, அது எப்போ கொடுப்பேன்னு சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க சொல்லுங்க. இதுக்கப்புறம் இன்னும் இருக்கு, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீர்லாம் இருக்கு. அதெல்லாம் எப்போ கொடுப்பேன்னு நீங்க சொல்லுங்க. எங்க பாரத பிரதமர் சொல்றாருங்க, தங்கம் வாங்காதீங்க அப்படின்றாங்க. டாலர் மதிப்பு வந்து நம்மளுக்கு சரிஞ்சு போச்சு. தங்கமே கிடையாது, நம்ம கிட்ட ஸ்டாக்கே கிடையாது. ஆனா நீங்க கொடுப்பேன்னு சொல்லி எப்ப கொடுப்பீங்க? பட்டுப்பட வேற அதுல இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து பேசணும்னு வச்சுங்களேன், நம்ம தேச விரோதி ஆயிரும். அதனால நீங்க சொன்னதை கொடுங்க. திமுக வந்து எதிர்க்கிறதுலாம் அப்புறமா எதிர்க்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்க நண்பா நம்பி எதிர்பார்க்கறாங்க, நாங்க எதிர்பார்க்கலங்க. நாங்க உங்களுக்கு ஓட்டும் போடல, எங்களுக்கு இது தேவையும் இல்லை. உங்க நண்பா நம்பிஸ் கேட்கறாங்க, அவங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க. அவங்களுக்கு இதை வந்து நீங்க வந்து எவ்வளவு சீக்கிரம் அமல்படுத்த முடியுமோ அமல்படுத்துங்க. இந்த 2 கட்சியும் மாறி மாறி ஊழல் செஞ்சுச்சுன்னு வேற சொல்றாரு. பக்கத்துல கூப்பா கிருஷ்ணன் வேற இருக்கிறாரு. ஆமா, நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. 2 கட்சி மாறி மாறி ஊழல்னா இவர் யாரு, கூப்பா கிருஷ்ணன் யாருங்கிற கேள்வி வருது. அவரு ஸ்பெசிபிக்கா ஊழல் வழக்குக்காக தலைமறைவானவர் 94, 95 நீங்க சொன்ன காலகட்டத்தில். ஆமா, கூப்பா கிருஷ்ணன் யாருன்னு திருச்சி மக்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இவங்களெல்லாம் வச்சுட்டு இவர் ஊழல் ஒழிப்பு தீய சக்தின்னு பேசுறாரு, மக்கள் நம்புறாங்க. சார் மக்கள் எது பண்ணாலும் நம்பிடுவாங்கன்னு இவர் நினைக்கிறாரு. மக்கள் எது செய்தாலும் நம்பிடுவாங்கன்னு இவர் வந்து நினைக்கிறாரு. நீங்க வந்து கல்குவாரியில போய் இவங்க வந்து கட்டிங் பேசுறதா இருக்கட்டும், ஒரு அமைச்சரையும் கூப்பிட்டு ஒரு அதிகாரியும் கூப்பிட்டு இவங்க வந்து மிரட்டுறதா இருக்கட்டும், பொதுமக்களை மிரட்டுறதா இருக்கட்டும், தாவேக்காரங்களே வந்து ஒரு ஜேசிபி டிரைவர் அடிச்சதை நம்ம வந்து பார்த்தோம். பொதுவெளியில அடிக்கிறதா இருக்கட்டும், கத்தி எடுத்து வெட்டுறதா இருக்கட்டும், இது மாதிரி வந்து சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு சந்திச்சிருக்கிறதுக்கு காரணமே நம்ம சொல்றோம், உறுதியாக சொல்றோம், தாவேக்காரங்க அதுக்கு வந்து ஒரு கடிவாளத்தை வந்து போடுங்க. விஜய் அவர்களும் சொல்லிட்டாரு, நம்ம அவரை தவறு சொல்ல முடியாது. தப்பு பண்ணீங்கன்னா ஒழிச்சு கட்டிடுன்னு சொல்றாரு. மாண்புமிகு பொதுச்செயலாளர் அவர்களும் அமைச்சராகவும் இருக்கிற புசி ஆனந்தும் சொல்றாரு. ஆனா அவங்க தொண்டர்கள் வந்து கேட்கறது, முதல்ல உங்க தொண்டர்கள் உங்க பேச்சை கேட்கிற அளவுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு அறிவுரை வந்து சொல்லுங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல பேசினா அவங்க வந்து கேட்பாங்க, அவங்க ரீச் பண்ண மாதிரி சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுங்க. மின்வெட்டு எப்போ சரியாகும்னு சொல்லுங்க. இப்ப அதே மாதிரி அடுத்தது வந்து சட்டமன்ற கூட்டத்தொடரோ இல்ல வந்து கவர்னர் திருப்பி வரும்போது தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதல்ல பாடுவன்ற ஒரு உறுதி கொடுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயத்தை வந்து பூசுறாங்க. அதை எதிர்த்து முதல்வர் வாயை திறக்கவே மாட்டேன்றாரு. அப்போ உங்க மௌனம் எப்ப கலையும்? உங்களோட முதல்வரோட ஆக்கப்பூர்வமான ஒரு பணியை எப்ப நீங்க நிறைவேற்றுவீங்க? நீங்க சினிமாலெல்லாம் இருக்கிற மாதிரி சூப்பர் ஹீரோவெல்லாம் வேணாம் எங்களுக்கு. குறைஞ்சபட்சம் தமிழக முதல்வரா எப்ப ஆக்டிங் சிஎமாக எப்ப இருப்பீங்கன்னு நமக்கு வந்து தெரியும். பார்ப்போம். அமைச்சர்கள் வந்து பல கேள்விகளுக்கு நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா கமெண்ட் வேற மக்களுக்கு வந்து இவங்களுடைய கமாண்டில் தான் மக்களுக்கு திட்டங்கள் தேவையா இருக்கு. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை, இந்த அரசின் மீது நீங்கள் வைத்திருந்த எதிர்பார்ப்புகளை மக்களின் சார்பாக பல்வேறு விஷயங்களையும் எடுத்து சொன்னீங்க. நன்றி.